Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சி லாங்குவேஜ் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜென்ரலாக சி லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம். அதில் எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்கும்? லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நடக்கும் இல்லைங்களா? டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா the direction of flow of program execution டிசைட் பண்ணுறது தான் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஒர்க். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணும். அதனால தான் அதுக்கு நேம் நம்ம டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா if statement, if else statement, if else if ladder, nested if, switch statements, jump statements like break, continue, go to and return. ஸோ நம்ம இதில் ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது if statement. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். if statement என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிஷனை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா if பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இன்கேஸ் கண்டிஷன் ஃபால்ஸுன்னு சொல்லி எவாலுவேஷன் ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா இஃப் பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வெளியில் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸு எக்ஸிக்யூஷன் நடக்கும். சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம கொடுக்குற கண்டிஷன் இருக்கும். ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். வித்தின் த கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். எப்போ நடக்கும்? கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால். ஸோ இங்கே கொடுக்குற கண்டிஷனை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணோம். எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். சரிங்களா? இன்கேஸ் இந்த கண்டிஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த பிளாக் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமில் உள்ள ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு பிறகு உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 5ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கிரேட்டர் தேன் 0வா, அதாவது பாசிட்டிவ் நம்பரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான், ஏன்னா 5 + 5 தான் கொடுத்துருக்கோம். அப்போ ட்ரூ, அந்த கண்டிஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொன்னால் பாடி ஆஃப் இஃப் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இஃப்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த பிளாக்கில் இருக்கோ அது எல்லாமே எக்ஸிக்யூஷன் நடக்கும். இன்கேஸ் இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி ஆஃப் இஃப் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அப்படியே ஜம்ப் ஆகி கீழே ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம். கோடு பிளாக்ஸில் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம். கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட், கன்சோல் அப்ளிகேஷன், சி லாங்குவேஜ், ப்ராஜெக்ட் டைட்டில், டிசிஷன் மேக்கிங். Next, finish. இது டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம். void main open close parenthesis open and close curly braces. ஸோ இப்போ நான் int ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன் a. ஸோ டிக்ளேர் பண்ண வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறேன் 5. நெக்ஸ்ட்டு இஃப் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷன் இஃப் வித்தின் ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ இந்த வேரியபிள் கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா printf. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்க போகிறேன்னா the given number is positive. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு தேங்க்யூ. ஸோ /n கொடுத்துக்கிறேன், நியூ லைன் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் லைனில் எனக்கு அவுட்புட் வரணும் இல்லைங்களா, அதுக்காக நான் /n கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள்
ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் கொடுத்துருக்க இந்த வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, இதோட வேல்யூ 5. ஸோ இந்த ஏ greater than 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இது என்ன ஆப்ரேட்டர்? இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ வேல்யூ, அதாவது ஏ வேரியபிளில் உள்ள இந்த 5ங்கிற இந்த டேட்டா கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் 5 greater than 0 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு? greater than 0ன்றது ட்ரூ தான் இல்லைங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, the given number is positive அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்து எனக்கு அடுத்த லைனில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் எனக்கு வந்துட்டு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை பில்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு எரர் மெசேஜ் ரைஸ் ஆகிருக்கு. எரர் எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் கர்லி டோக்கன். ஸோ இந்த இடத்துல செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அகைன் வந்துட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ இந்த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஏயோட வேல்யூ 5ன்றனால ஸோ இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுது. எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்? ரிசல்ட் வந்துட்டு ட்ரூன்னு வரனால உள்ள இஃப் பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ரிசல்ட்டு காமிச்சிருக்கு. சரிங்களா? இந்த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இஃப் பிளாக்கை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட், ப்ரோக்ராமோட ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன் நான். இப்போ -3. ஸோ -3 greater than 0வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னால் உங்களுக்கு இஃப் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில், அதாவது ப்ரோக்ராமோட ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டில். ஓகேங்களா? இப்போ நம்ம அகைன் ரன் பண்ணி பார்ப்போம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு the given number is positive அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து என்னது? ஃபால்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கு? தேங்க்யூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃப்ளோவை டிசைட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் இதுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.